ஹாய் ஆல், இந்த வீடியோவில் எப்படி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கருவேப்பிலை சாதம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். டேஸ்ட் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் 1 கப் கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நான் 250 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சுருந்த 2 பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் 1 கப் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கிறதுனால டேஸ்ட் அண்ட் கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த குக்கிங் ப்ராசஸ்மே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ரெசிபி. இப்போது கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பிகாஸ் அப்போ தான் கருவேப்பிலை சாதத்தோட கலர் நல்லாவே ஒரு க்ரீனிஷ் கலர் கிடைக்கும். இப்போது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ மிக்ஸி ஜாரில் அடிக்கும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போது அந்த பவுடர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுந்து. அண்ட் இது கூட 2 இல்லை 3 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக 1 கப் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது நீங்கள் ஆல்மோஸ்ட் 1 month வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாம் கருவேப்பிலை சாதம் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் சிம்பிளாக இந்த பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். ஸோ எப்பவுமே இது வீட்டில் வச்சுக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் ஒரு லஞ்ச் ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இதையும் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டெப் 3 ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். பட் ஆட் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நான் நல்லா டீப்பாக தாளித்து எடுத்துக்கிறேன். அண்ட் இது நல்லா ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதில் 3 இல்லை 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் கொஞ்சம் தாளிப்புக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இது கருகக்கூடாது, சிம்லேயே வச்சு தான் பண்ணணும். ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், பட் டேஸ்ட் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு தான் நீங்கள் இந்த தாளிப்பு ப்ராசஸை ஃபுல்லாகவே பண்ணணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கலர் கோல்டன் கலராக மாறினதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சலையே ஒரு பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டுடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு பபிள்ஸ் வரும், இல்லை ஆயில் லைட்டாக தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ரெடிமேடாக அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியை 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருந்ததுன்னா ரைஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது எசன்ஸ் நமக்கு ரைஸில் நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதை சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போது இந்த டைமில் ரைஸை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. சீரியஸாக டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக, ரொம்ப வாசனையாகவும் இருந்தது. அதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே அந்த கருவேப்பிலை பொடி தான். ஸோ அதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.